இந்த பக்கம் கடலை மிட்டாய், இந்த பக்கம் மில்க் சாக்லேட்டையும் வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பயம் நம்ம அத்தனை பேருக்கும் இருக்கும். யாருக்கு வேணாலும் வரலாம். கொக்கோ சாக்லேட் தான் அது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. கொக்கோ இருக்கு, பால் இருக்கு. ஆனா கொக்கோ சாக்லேட்ல கொக்கோ எவ்வளவு இருக்கு? அந்த சாக்லேட்ல 50, 8, 5 மொத்தமே 3% தான். 3% தான் கொக்கோ. சரி, மீதி 97% என்ன இருக்கு? கெமிக்கல் மட்டும் இல்ல, சர்க்கரை இருக்கு, ஃப்ரக்டோஸ், ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் அப்படிம்பாங்க. ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப்னா மக்காச்சோளத்தில் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு இனிப்பு. வெறும் சுகர் கிடையாது, பிளைன் நம்ம நார்மலா சக்கரை போடுற ஜீனியோ சக்கரையோ கிடையாது. அது சோளத்தில் இருந்து எடுக்கக்கூடிய ஃப்ரக்டோஸ். அதுதான் ஒரு துண்டை வாயில வச்ச உடனே அரபரபரன்னு அடுத்த துண்டை திங்கிறதுக்கு தோடுறது, எப்படியாவது தரையில விழுந்து அடம் பிடிச்சி இன்னொரு சாக்லேட் வாங்க சொல்றது, உங்களை மீண்டும் 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 சாக்லேட் வாங்க தூண்டுறது அந்த ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப். இது மட்டும் இல்ல, வாய்க்குள்ள ஒட்டணுமா இல்ல வாய்க்குள்ள வெடிக்கணுமா, பிசு பிசு இருக்குமா, அட்வர்டைஸ் பண்றான்ல, நீ கொஞ்சம் நக்கிக்கோ நான் கொஞ்சம் நக்கிக்கிறேன்னு போடுறான்ல, இப்படி எல்லாம் பிசு பிசுன்னு வர்றதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரசாயனம். சரி, கொண்டாடுறதுக்கு எதுக்கு இவ்வளவு கெமிக்கல்? நமக்கு எதுக்கு இத்தனை ரசாயனங்கள்? நீங்க உங்க வீட்டுல உங்க அம்மா சாம்பார் வைக்கிறாங்க, சாம்பார் டேஸ்டா இருக்கணுங்கிறதுக்காக சாம்பார்ல கொஞ்சம் சோடியம் பென்சோவேட், கொஞ்சம் பொட்டாசியம் நைட்ரேட், கொஞ்சம் மோனோசோடியம் குளூட்டமேட் உங்க அம்மா வைக்கிறாங்களா? செய்வாங்களா? அவங்க கொடுத்தாலும் செய்ய மாட்டாங்க. இது ரொம்ப நல்லது சொன்னாலும் அட இதெல்லாம் எதுக்கு என் பிள்ளைக்கு, அழகா நான் கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு கொஞ்சம் சீரகத்தை போட்டு பெருங்காயத்தை கொஞ்சம் போட்டா நல்லா தூக்கலா வாட வரப்போகுது, எனக்கு எதுக்கு மோனோசோடியம் குளூட்டமேட் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? ஆனா அந்த கம்பெனிக்காரன் சொல்ல மாட்டான். மோனோசோடியம் குளூட்டமேட் போட்டா இன்னும் கொஞ்சம் தூக்கலா ஸ்மெல் இருக்கும், நல்லா இருக்கும், திரும்ப திரும்ப இவன் அந்த புள்ள வாங்கும் அப்படின்னு நினைச்சா அந்த கம்பெனிக்காரன் அதை போடுவான். ஏன்னா அவன் நம்ம அம்மா கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் வணிகன், அறம் உள்ள வணிகனான்னு தெரியாது. அப்ப அவ்வளவு தப்பான ஒரு மிட்டாயை கொடுத்துட்டு ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு நம்ம சாப்பிட்டோம்னா, தினம் தினம் அதை சாப்பிட்டோம்னா இந்த கெமிக்கல் உள்ளுக்குள்ள போய் என்ன செய்யும் தெரியுமா? தெரியாது. என்ன வேணாலும் பிரச்சனை பண்ணலாம். அப்ப உண்மையிலேயே நம்ம கொண்டாடுறதுக்கு என்ன சார் ஸ்வீட் என்ன இருக்கு? கடலை மிட்டாய். கடலை மிட்டாய் நம்ம கொடுக்குறோம்னு வச்சுங்க, ஒருத்தர் கடலை மிட்டாய் சாப்பிட கொடுக்குறோம், அந்த கடலையை உடைச்சு பாத்தீங்கன்னு வைங்களேன், கடலையில எத்தனை 2 மணி இருக்குமா, 2 முத்து இருக்கா உள்ள? அந்த 2 முத்து வெறும் புரோட்டீனா பார்க்க கூடாது, அந்த 2 முத்தும் எங்கேயோ உள்ள ஒரு விவசாயினுடைய வேர்வை துளி அது. அப்ப நீ கடலை மிட்டாய் கொடுத்தேன்னா அந்த விவசாயிக்கு சந்தோஷம் கிடைக்கும். நாம சந்தோஷத்துக்காக கொடுக்கிற மிட்டாயில நம்ம ஊர் விவசாயிக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம கொடுக்கக்கூடிய கொக்கோ சாக்லேட்ல ஏதோ ஒரு கம்பெனிக்காரனுக்கு பணம் போய் சேரும். அப்ப நீங்க நாளையில இருந்து பிறந்த நாளைக்கு என்ன செய்யணும்? கடலை மிட்டாய் கொடுங்க, பரீட்சையில எள்ளு மிட்டாய் கொடுங்க, பரீட்சையில மழுந்தெடுத்தாலும் எது பண்ணாலும் நம்மளுடைய மிட்டாய்கள் தான் நமக்கு நல்லதா இருக்கும். சரி, இது விவசாயிக்கு மட்டும் நல்லதான்னு பார்த்தா இந்த பக்கம் கடலை மிட்டாயும் இந்த பக்கம் மில்க் சாக்லேட்டையும் வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கடலை மிட்டாயில இருக்கக்கூடிய புரோட்டீன் எஃபிஷியன்சி ரேஷியோம்பாங்க, PER, ஒரு சாப்பிடக்கூடிய புரதச்சத்து எவ்வளவு உட்கிரகிக்கப்படுது நம்ம உடம்புல, அது அதிகமா இருக்கிறது கடலையில தான். ஆனா அங்க என்ன இருக்கும்னா கெட்ட கொழுப்பு டிரான்ஸ் ஃபேட் இருக்கும், அது நம்ம உடலை பாதிக்கும், இதயத்தை பாதிக்கும். இதுல இருக்க சர்க்கரை புற்றுநோய்கள் வரைக்கும் கொண்டாடலாம். இன்னும் அதை தாண்டி பெண் குழந்தைகளா இருந்தாங்கன்னா மாதவிடாய் சுழற்சி சரியா வராம பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸுக்கு இந்த ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் காரணம்னு சொல்றாங்க. எல்லாத்த விட நம்ம உடலினுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், சர்க்கரை வருவதற்கான, இந்தியாவில சர்க்கரை வியாதி வர்றவங்கள 90% பேர் அவங்க தான். இன்சுலின்லாம் நல்லா தான் சுரக்கும், ஆனா அது வேலை செய்ய விடாது. அதுக்கு பேரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், டைப் 2 டயபெட்டிஸ். அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை இந்த மிட்டாய்கள் உண்டாக்கி நமக்கு என்னமோ சாதாரணமா தெரியலாம், இன்னைக்கோ ஒரு நாள் போய் சாப்பிட்றோம், என்ன பார்த்துட்டு டாக்டர் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. ஆனா என்னைக்கோங்கிறது மாசம் மாசம் வாரம் வாரம்னு வரும்போது அடுத்த 10 வருஷம் நீங்க எப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க கணையத்தில் ஏற்கனவே உங்க தாய் தந்தையருக்கு அந்த ஒரு சிக்கல் இருக்கும் போது உங்க உடம்பு பிரச்சனைக்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அக்கா, நீங்க நாளையில இருந்து இனிமே சாப்பிட வேண்டாம் நான் சொல்லல, இனி சாப்பிடுங்க, வாழைப்பழம் சாப்பிடுங்க, கொய்யாப்பழம் சாப்பிடுங்க, பப்பாளி சாப்பிடுங்க, மாதுளை சாப்பிடுங்க, எல்லாமே இனிப்பு தான். வாயில வச்சா கசகவா செய்து ஆப்பிளோ கொய்யாப்பழமோ, அந்த இனிப்பு உடலை பாதிக்காது. ஆனா வெள்ளை சர்க்கரை வெள்ளை ஸ்பூன்ல எடுத்து போட்டீங்கன்னா அந்த சர்க்கரை உடலை பாதிக்கும். உலகம் முழுக்க சர்க்கரை வியாதி கூட்டமும் புற்றுநோயினுடைய கூட்டமும் வெள்ளை சர்க்கரை பயன்பாடு அதிகம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க வீட்டுல போனவனே என்ன செய்யணும்? வெள்ளை சர்க்கரையை தூக்கி முதல்ல தூர போட்டுட்டு ஆடு சர்க்கரை வச்சுக்கோங்க, பனங்கருப்பட்டி வச்சுக்கோங்க. உங்க வீட்டு பக்கத்திலேயே அங்க யாராவது கருப்பட்டி விவசாயிகள் செய்யறாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கோங்க. நாட்டு சர்க்கரை எங்க கிடைக்குதோ நல்லதா வாங்கி வச்சுக்கோங்க, வெள்ளை சர்க்கரை வேண்டாம். இந்த வெள்ளை சர்க்கரை இது மட்டும் இல்ல, வெறுமன சுகர் பேஷண்ட், சார் எங்க வீட்டுல எல்லாம் டயபெட்டிக்கே கிடையாது,
அப்ப அவங்க மட்டும் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்க கூடாது. வெள்ளை சர்க்கரை யார் அதிகமா பயன்படுத்துறாங்களோ அவர்களிடம்தான் புற்றுநோய்களும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்கிற. புற்றுநோயெல்லாம் என்ன சார் இப்பமே இதெல்லாம் பயமுறுத்துறீங்க, சும்மா இருங்க, இப்பதான் சுகர் சொல்லி முடிச்சீங்க அடுத்து புற்றுநோயா அப்படின்னு சொல்லி பயப்படலாம். நான் தமிழ்நாடு அரசினுடைய திட்டக்குழுவினுடைய உறுப்பினர். நாங்க ஒரு 8 பேர் இருக்கோம். நாங்க 8 பேரும் மாதம் தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய பல நலவாழ்வு டேட்டாக்கள்லாம் எடுத்து எங்க நோய் கூடுது, எங்க குறையுது, யாருக்கு என்ன நடக்குன்னு பாத்துக்கிட்டே இருக்கோம். முதலமைச்சருக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கணும், இது எங்க வேலை. ஒரு கூட்டம் நடந்துச்சு புற்றுநோய்கள் பத்திய எங்க பரவலா இருக்குன்னு. அதுல கிடைத்த செய்தி எனக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு. அடலசன்ட் அண்ட் யங் அடல்ட் அப்படிப்பாங்க, AYI. அடலசன்ட்ங்கிறது உங்க வயசுல இருந்து ஆரம்பிக்கிறது. யங் அடல்ட், அடலசன்ட் அண்ட் யங் அடல்ட் ஆஃப் இந்தியால பெரிய அளவுல புற்றுநோய் கூடிக்கொண்டிருக்கு. பயமா இருக்கு, கேட்டாலே அந்த செய்தியை கேட்டாலே பயமா இருக்கு. ஏன் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்தா அதை பிரசன்ட் பண்றது ஒரு பெரிய புற்றுநோய் பேராசிரியர். இல்ல சார், குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய் கூடிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. நிறைய டேட்டாவை எடுத்து படிக்கிறோம், எதனால கூடுதுன்னு பார்த்தா அவசியம் இல்லாமல் சாப்பிடக்கூடிய இந்த வெள்ளை சர்க்கரையும் குப்பை உணவுகளும் இதுக்கான அடிப்படை காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுது. அப்படி ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுமா வேண்டாமா? கவனமா இருக்கணும். நம்ம வீட்டுல செய்து சாப்பிடக்கூடிய உணவுகளுக்கும் வெளியில இருந்து விற்பனை செய்யக்கூடிய குப்பை உணவுகளுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. முன்னாடி எல்லாம் நகர்ப்புறங்கள்ல மட்டும்தான் உலாவிட்டு இருந்தது குப்பை. ஆனா இப்ப நான் தமிழ்நாடு முழுக்க குறுக்க நடுக்க நிறைய ஊர்களுக்கு பயணிக்கிறேன். எல்லா கிராமங்களையும் இவ்விடம் பீஸா கிடைக்கும் போடுறது. பேக்கரியில எல்லாம் பீஸா. முன்னாடி எல்லாம் கிராமத்துல இருந்து கொஞ்சம் வெளிப்பக்கத்துல இருக்க கடைகள்ல பேக்கரியில அதிகம் கேக் வித்துட்டு இருந்தாங்க. இப்ப எல்லா பேக்கரியிலையும் பீஸா கிடைக்கும். பேரை பார்த்தாலே கொஞ்சம் நாத்த பிடிச்ச மாதிரி இருக்கு. எதுக்குடா அந்த பீஸா எல்லாம் அங்க? அப்புறம் சில பேர்லாம் சொல்றான், நான் அடிக்கடி வாரத்துக்கு ஒரு நாளாவது எங்க ஊர்ல பர்கர் சாப்பிடுவேன். பர்கரை வாங்கி சாப்பிடுறதுல ஒரு சந்தோஷம். சரி, இந்த பீஸா பர்கர் எல்லாம் நம்ம ஊர்ல நம்ம வீட்டு உணவா? அதுல என்ன போடுறாங்கன்னு நமக்கு யாருக்காவது தெரியுமா? அந்த மில்க் சாக்லேட்டுக்கு எல்லாரும் சொன்னீங்க, அதுல கூட ஒரு 60% பாயிண்ட் எல்லாம் சொல்லிட்டீங்க. எத்தனை பேருக்கு பர்கர்ல போடுறது தெரியும்? மயோனைஸ தடை பண்ணியாச்சு. அந்த ரொட்டியில என்ன இருக்கு? மைதா இருக்கு, ஈஸ்ட் இருக்கு, அது எல்லா ரொட்டிலையும் இருக்கும். ஆனா பர்கர்ல இருக்க ரொட்டி இப்படி பக்கத்துல வச்சு ஹச்சுன்னு தும்மல் போட்டாலே ஊந்துரும். அவ்வளவு சாஃப்டா இருக்குல்ல பிரெட் இவ்வளவு சாஃப்டா. நீங்க 4 நாள் ஸ்கூல் டேஸ்ல படிக்கும் போது எங்க அம்மா காய்ச்சல் அடிச்சா உடனே ரொட்டி வாங்கி கொடுத்துரும். டே ரொட்டி இப்ப டீ முக்கி சாப்பிடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்க அம்மாவுக்கு அப்பா என்ன யோசனைனா ரொட்டி எல்லாம் சாப்பிட்டா பிள்ளைக்கு ஆரோக்கியம்னு. ஆனா அதுவே தப்பு, அது அப்புறம் சொல்றேன். ஆனா அப்ப இருக்க ரொட்டியவே நேரா சாப்பிட முடியாது. பண்ணை டீல முக்குனாதான் சவச்சு சாப்பிட முடியும். ஆனா இப்ப இருக்க பர்கர்ல இருக்க பிரெட் எல்லாம் எப்படி இருக்கு? சாஃப்டா கையை வச்சு பூ போல பிக்கிற கேக் மாதிரி இருக்கா இல்லையா? அவ்வளவு சாஃப்டா வருதுன்னா என்ன? அந்த கோதுமை ரொம்ப சாஃப்டா விளையுதா? சாஃபனிங் ஏஜென்ட் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கு. அந்த சாஃபனிங் ஏஜென்ட் போட்டு அந்த உள்ள இருக்கிற மாவு நல்ல வெள்ளை வெளையர்னு வர்றதுக்கு பொட்டாசியம் பிராமைடு போட்டு அது மேல புஷ்னு உப்பணும்னா அதுக்கு சில குளூட்டன் புரதங்கள் போட்டு அந்த பிரெட்டை தயார் பண்றாங்க. அதுக்கப்புறம் நடுவுல என்னென்ன குப்பை கலமாந்திரம்லாம் வைக்கணுமோ வச்சு சாப்பிட்றதுனாலே வலது கையால் எடுத்து பிச்சு வாயில வச்சு சாப்பிடுவோம். பர்கர் எப்படியா பிச்சு சாப்பிட முடியுமா? 2 கையிலையும் வச்சு வாயை பொளந்து இந்த ஜாயிண்டே பிச்சுரும். டெம்பரோ மேண்டிபுலர் ஜாயிண்டே பிச்சுக்கும். அப்படி வச்சுது அப்படியா சாப்பிட்ற வழக்கம்? அப்படி சாப்பிட்றோம். அந்த சாப்பிட்றதும் குப்பை சாப்பாடா சாப்பிட்றோம். அதுக்காக பர்கர் சாப்பிடலாம். ஜெர்மன்லாம் சாப்பிட்றாங்களா சார்? ஜெர்மன்காரர்கள் அவங்க சாப்பிடட்டும், அவங்க நாட்டில் அவங்க நாட்டு உணவு சாப்பிடட்டும். நூடுல்ஸ் சாப்பிட்றான் அவன், பீஜிங்ல அவங்க ஊர் ஆயா பண்ணி கொடுக்காங்க, சாப்பிடட்டும். நம்ம ஊர் உணவு எதுவோ அதைத்தான் நம்ம சாப்பிடணும். இந்த வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய உணவுகள் எல்லாத்திலையும் ஏகப்பட்ட ரசாயனங்கள் இருக்கும். இந்த ரசாயனங்கள் தான் நான் சொன்னேன், குழந்தை பருவத்திலேயே சில பேருக்கு புற்றுநோய் வருதுன்னு. சமீபத்தில் என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒருத்தர், அவருடைய பொண்ணு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். 11th டிசம்பர் மாதம் ஆஃப் இயர்லி எக்ஸாம் டைம்ல ஒரு செப்டம்பர் இருக்கும்னு நினைக்கிறேன், செப்டம்பர் அக்டோபர்ல ஒரு காய்ச்சல் வருது. நம்ம காய்ச்சல் என்ன பண்ணுவோம்? ஜாலியாக வீட்டில் படுத்துட்டு ஒரு 2 நாளைக்கு குரோசின் மாத்திரை போட்டால் சரியா போயிடும். நாங்கள் சிதாடனால ஒரு கஷாயம் கொடுத்து நிலவேம்பு கஷாயம் குடி, 2 நாள் 3 நாள் கஷாயம் குடிச்சா சரியா போயிடும், அடுத்த நாள் ஓடிடுவான். அப்படிதான் கொடுக்குறோம். அந்த புள்ள நல்ல திடகாத்திரமான பொண்ணு, ரெகுலரா ஸ்போர்ட்ஸ் விளையாடுற பொண்ணு, பிசிக்கலா ஃபிட்டா இருக்கிற பொண்ணு, முதல் மாணவியாக அந்த பள்ளியில் வருவாள் என்று எதிர்பார்க்கப்பட்ட பொண்ணு. அப்படி நடக்கு. காய்ச்சல் 3 நாள் இருந்துச்சு, குறையல. அவங்க அப்பா அம்மாவும் டாக்டர். அவங்க என்கிட்ட தச்சையெல்லாம் பேசுறாங்க, சிவராம் இந்த மாதிரி பொண்ணுக்கு இன்னும் காய்ச்சல் குறையல, 4 டேஸா ரொம்ப அதிகமா இருக்குடா. நான் உடனே ரொம்ப கேஷுவல், அவனும் டாக்டர் நானும் டாக்டர், இதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிடுறேன், 4 நாளாக காய்ச்சல் இருக்குங்கிற, சாதாரணமாக கஷாயத்தில் போகல அப்படின்னா ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துறேன். எதுக்குடா 4 நாள்? இப்போ தான் வைரல் ஃபீவர் எல்லா இடத்துலையும் 5 நாள், ஃப்ளூ வந்தாலே 5 நாள் இருக்கு.
சரி நீ சொல்ற எடுத்துக்கலாம், ஒரு டெஸ்ட் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி எதாச்சும் அப்படியே போயிட்டு கார்ல போய் டெஸ்ட் எடுக்கிறாங்க. டெஸ்ட் எடுத்து ரிசல்ட்டை பார்த்தா பதட்டமா இருக்கு. சாதாரணமா வைரஸ் காய்ச்சல்ல பிளேட்லெட் கொஞ்சம் குறையும், டெங்கில ரொம்ப குறையும், நார்மல் வைரஸ் காய்ச்சல் கூட அப்படி பிளேட்லெட் அப்படி குறைஞ்சு திரும்ப கூடிரும், அது இயல்பு. ஆனா அந்த பாப்பாவுக்கு 1,50,000 இருக்க வேண்டிய பிளேட்லெட் 5,000 இருக்கு. பதறிடுச்சு. சம்திங் ராங்டா, 5,000 இருக்கு, என்னாச்சு? டெங்கியா இருக்குமா? டெங்கியில கூட 50,000 60,000 வரும், 5,000க்கு டக்குன்னு போகுதுன்னா வேற ஏதாவது இஷ்யூவா இருக்குமா, பாத்துருவோமே அப்படின்னு நான் சொல்றேன். இன்னொரு பாயிண்ட் வருது, அவளுடைய சிஆர்பின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் எல்லாம் 4க்குள்ள இருக்கணும், அது பார்த்தா 85 இருக்கு. 85 சிஆர்பி இருக்கு, பிளேட்லெட் 5,000 தான் இருக்கு, வெள்ளணுக்கள் எல்லாம் புரண்டு போய் மாறி இருக்கு. ஐ ஃபீல் பேனிக். ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கலாம் போல தெரியுதுடா. கொஞ்சம் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன், ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் எடுத்துடலாம், அப்புறம் பிளட் கல்ச்சர் கொடுத்துருவோம், யூரின் கல்ச்சர் கொடுத்துருவோம், கொஞ்சம் அப்சர்வ் பண்ணலாம், அடுத்தடுத்த டெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்றோம். 3 நாள், அடுத்த 3 நாள் மடமடமடன்னு எல்லா சோதனை. அவர்களும் பெரிய மருத்துவர் என்பதால தமிழ்நாட்டினுடைய மிக மூத்த மருத்துவர்கள், இன்ஃபெக்ஷஸ் டிசீஸோடைய பெரிய ஹெட்டா இருக்கவங்கலாம் பாக்குறாங்க. நம்ப மாட்டீங்க, அந்த குழந்தைக்கு வந்தது இரத்த புற்றுநோய். ஆரோக்கியமான உடம்பு, நல்லா விளையாடுறா, நல்லா படிக்கிறா, சரியா 15 வயசு, அவளுக்கு எப்படி இப்படி வரும்? புகை பிடிச்சா புற்றுநோய் வரும், எல்லாருக்கும் தெரிஞ்சது. புகை பிடிச்சா வாய்க்குள்ள கண்டிப்பா புற்றுநோய் வரும். மது இருந்துன்னா இறைப்பையில, உணவு குழல் இதுல கண்டிப்பா புற்றுநோய் வரும். ஆனா எந்த பழக்கமும் இல்லாத அந்த குழந்தைக்கு 15 வயசு பொண்ணுக்கு இப்படி வந்திருக்கேன்னு பதறிட்டாங்க குடும்பம். உடனே விரைந்து ஓடி வீட்டுக்கு நான் போறேன், போய் எல்லாம் அம்மாவுக்கு அழுக, எல்லாருக்கும் அழுக. டாக்டரா இருந்தாலும் தான் புள்ள எப்படி இதை அடுத்தடுத்து போறோம்னு சமாதானப்படுத்தி, இல்ல இன்னைக்கு நல்ல மருந்துகள் இருக்கு, பல புற்றுநோய்கள் குணப்படுத்தக்கூடியது, வாங்க அடுத்து பெஸ்ட் டாக்டர்ஸ்ட போயிடலாம்னு சொல்லி பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் பேசி ஒரு ரெஜிமெண்ட் கொடுத்து, சரி இதுக்கு ஒரு கீமோ கொடுத்தா ஒரு 3 கீமோல எல்லாம் குணப்படுத்திடலாம், கட்டுப்படுத்திடலாம், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தயார் பண்ணி, அந்த பாப்பா ரொம்ப உறுதி, அங்கிள் எங்க அப்பா தான் ரொம்ப பயந்துட்டு இருக்காரு, எனக்கெல்லாம் ஒன்றும் வராது, நான்லாம் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த புள்ள அப்படி இளங்கன்று பயமறியாதுப்பாங்களா, அப்படி பயம் இல்லாமல் அது சொன்னான். அந்த வார்த்தை இன்னும் என் காதுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. கூட்டு போய் அப்படியே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் கீமோ முடிஞ்சது, செகண்ட் கீமோ முடிஞ்சது. ரொம்ப தளர்ந்தா, அது மருந்துடைய தற்காலிக தளர்ச்சி தெரியும், அதுக்கப்புறம் மீண்டும் வந்துடலாம் அப்படின்னும். ஆனால் 3வது கீமோ முடிந்ததுக்கு அப்புறம் அவள் எழுந்து வரல. இன்றைக்கு எங்களோடு இல்லை அவள். நினைச்சாலே இப்பவுமே எனக்கு கை கூஸ் பம்பாது சொல்லும் போதே. அந்த பாப்பா அவ்வளவு உறுதியான உடலோடு இருந்தவள், அவளுக்கு ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னு தாங்க முடியல. அந்த அப்பாவும் அம்மாவும் தன்னுடைய பயிற்சி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒடிந்து நொறுங்கி போய், ஏன் இப்படி என் குழந்தைக்கு வந்ததுன்னு கதறி கதறி அழுதார்கள். அந்த கடைசி ஊர்வலத்தில் அவன் அழுத அழுகை இப்பொழுதும் எனக்கு மனசுல ஓடு. அவன் சொல்லிட்டே இருப்பான், நீ ஊரா போய் பேசுறீங்க, நான் இதெல்லாம் வீடு வீடா போய் பேசுங்க, என்ன நடக்குன்னே தெரியல அப்படின்னு. அவ்வளவு வேதனை. உங்களை ஒத்த வயதை உற்றே ஒரு குழந்தை இன்றைக்கு நம்மோடு விளையாடி கொண்டிருக்கணும், ஆனா அந்த பிள்ளை இல்லடி. காரணம் அந்த எப்படி வந்துச்சு? அவங்க அம்மா அப்பாவுக்கு கிடையாது, அவங்க பாட்டி தாத்தாவுக்கு கிடையாது, ஊர்ல யாரும், அந்த அவங்க சமூகத்துல யார், எல்லாரும் உறுதியானவர்கள். அந்த குழந்தை உறுதியான பெண். ஆனால் அது சுற்றுச்சூழலில் நடந்த மாசுக்களோ, ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு உணவின் கூறு வழியாகவோ உள்ள போயிருக்கலாம். ஒரு குழந்தைக்கு அப்படி நடக்கு அப்படின்னா அந்த பயம் நம்ம அத்தனை பேருக்கும் இருக்கணும். யாருக்கு வேணாலும் வரலாம். அப்ப யாருக்கு வேணாலும் வரலாம்னு ஒண்ணு இருக்கும்போது எல்லோருமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே.